ஒரு 45 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. ஆஸ் ஏ மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்டா நீங்க யூஸ் பண்ற சோசியல் மீடியாவோட ஒர்த்த சொல்றேன். வெல்கம் டு தி டே 3 ஆஃப் பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சேலஞ்ச். 2011ல ஃபோர்ட் அவங்க ஃபியஸ்டா மாடலை யூஎஸ்ல லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி 2009ல 100 சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபியஸ்டா மாடல் காரை 6 மந்த்ஸ்க்கு கொடுக்குறாங்க வித் ஃபியூ டாஸ்க்ஸோட. டாஸ்க் என்னன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோஸ் மேக் பண்ணணும் அண்ட் அந்த காரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2009 அப்படின்ற டைம் தான் சோசியல் மீடியாவோட இயர்லி ஸ்டேஜ். ஆனா நடந்தது என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் விசிபிலிட்டிஸ்ல அந்த வீடியோஸ்க்கு யூடியூப்ல 6.2 மில்லியன் வியூஸும் ட்விட்டர்ல 40 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸும் கிடைக்குது. இதுல இருந்து 50,000 பீப்புள்ஸ் ஃபியஸ்டா மாடல் காரை ப்ரீ புக் பண்றாங்க. அண்ட் இதுல 97% நியூ கஸ்டமர். மார்க்கெட்டிங்ல விக்கிற பொருளோட 5 மடங்கு அதிகமா செலவு பண்ணாதான் நியூ கஸ்டமர்ஸ் ரீச் பண்ண முடியும். பட் பை யூசிங் சோசியல் மீடியா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மேக் பண்ற ஒரு வீடியோவால உங்களால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ரீச் பண்ண முடியும். அவங்களுக்கு வேல்யூவை கொடுத்து லாக்ஸ் கணக்குல மணியும் மேக் பண்ண முடியும். நீங்க பாக்குற கிரியேட்டர்ஸே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்.